சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வானம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சாதிக்கணும்ன்ற கனவு இருக்கு, இன்னொரு பக்கம் தன்னோட உயிரையும் தன்னோட குடும்பத்தோட உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை ரெண்டையுமே எப்படி அச்சீவ் பண்றது? அப்ப அதை அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரகிள் வரும்போது கீழே விழுந்துட்டு யாரா எந்திரிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? சோ ரெண்டு பொண்ணுங்க அவங்களோட குடும்பத்தையும் காப்பாற்றணும், அவங்களுடைய கெரியரையும் காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறாங்க. அதனால அவங்க எவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் படமே. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்விம்மிங் பூல காட்டுறாங்க. இந்த படம் ஃபுல்லாவே ஸ்விம்மிங் ரிலேட்டடான படம் தான். ஸ்விம்மிங் பூல்ல குழந்தைங்க பசங்கள் எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த தண்ணிக்குள்ள 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஒருத்தி பேர் கவிதா, இன்னொருத்தி பேரு சபிதா. கவிதா அக்கா, சபிதா தங்கச்சி. சோ இவளுங்க 2 பேருமே தண்ணிக்கு அடியில யாரு ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி. அந்த போட்டியில இந்த கவிதா என்ன பண்றான்னா சபிதாவோட இடுப்பை பிடிச்சு கிள்ளி விட்டுறா. அதனால அவ துள்ளி குதிச்சு வெளியில வர, நான் தான் ஜெயிச்சேன்னு இப்ப அக்காக்காரியும் வெளியில வரா. இதனால டென்ஷன் ஆன தங்கச்சிக்காரி, நீ போங்கு பண்ணிட்ட, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோவமா அங்க இருந்து கிளம்புறா. சோ 2 பேரும் அங்க இருந்து வீட்டை நோக்கி வராங்க. அக்காக்காரி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம், நீ என் மேல எவ்வளவு ஒன்னும் கோவமா இரு, ஆனா உனக்காக பர்த்டே பார்ட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு வருஷம் ஒரு கேங் நம்ம வீட்டுக்கு வருது. சோ அவங்க கிட்ட மூஞ்ச காட்டிட்டு இருக்காத, நீயும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் கூட அப்படின்னு சொல்ல, கதவு திறந்தா இவ சொன்ன மாதிரி அங்க ஒரு கேங் வந்திருக்கு. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. பார்ட்டியும் ஆரம்பிக்குது. அவங்க அம்மா வந்து ஆசையா அவளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பார்ட்டியில தங்கச்சிக்கார என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அக்கா இருக்கல்ல, அவ ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு ஏதோ ஒரு நியூஸ் பாத்துட்டு இருக்கா. பார்த்தா இப்ப அவங்க சிரியாவுல இருக்காங்க. சிரியாவுல போர் நடந்துட்டு இருக்கு. இவங்க இருக்கிற சிட்டிக்கு பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் அந்த போர் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இவ பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. பர்த்டே பார்ட்டி கொண்டாடுற நேரம், இந்த நேரத்துல போய் நீ நியூஸ் பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு திட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, அது இல்லாம இதுதான் ரியாலிட்டி, நெக்ஸ்ட் நம்மளுடைய ஏரியாவுக்கு தான் அது வரப்போகுது அப்படின்னு சொல்ல, இருக்கிற இந்த ஒரு நிமிஷத்தை நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கலாம்னு அம்மா சொல்றாங்க. சரின்னு இவங்க எல்லாமே போய் பார்ட்டில செலிப்ரேட் பண்றாங்க. புகழாரம் பாடுறத ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவங்க மொத்தம் 3 பெண் குழந்தைங்க. குட்டி பொண்ணு வந்துட்டு இருக்கா, அவ பேரு மம்தா. சோ இந்த 3 பெண் பிள்ளைகளை பெற்றதுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பெரிய பொண்ணு ஆல்ரெடி ஒலிம்பிக்கு போயிட்டு வந்துட்டா. இப்ப 2வது பொண்ணு ஒலிம்பிக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. 3வது பொண்ணு ஏற்கனவே நீச்சலுக்கு வந்திருக்கா. நான் ஒரு ஸ்விம்மர் அப்படின்றதுனால என்னால ஒலிம்பிக்கு போக முடியல. ஃபேமிலி பர்டன் அப்படின்றதுனால என்னோட கெரியரை நான் ஆர்மிக்கு அர்ப்பணிச்சுட்டேன். என்னோட பொண்ணுங்க ஃபுல்ஃபில் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பொண்ணுங்களை பத்தி புகழாரம் பாடிட்டு இருக்கா. இது இந்த பெரிய பொண்ணுக்கு பிடிக்கல. அவளுக்கு இந்த ஸ்விம்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. சோ ஒரு கேமுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் கரியரை அவ விட்டுட்டு ஜாலியா பப்பு மப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. இப்படியே இந்த பர்த்டே பார்ட்டியும் முடிய ஈவினிங் எல்லாருமே பப்புக்கு போறாங்க. யாரு? நம்ம சபிதாவும் கவிதாவும் பப்புக்கு போறாங்க. அங்க இவங்களுடைய மாமா பையன் ஒருத்தன் ஆர்ஜேவா இருக்கான். அவங்கிட்ட போய் எங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பாட்டு போடுன்னு சொல்லி இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க என்னென்ன டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்தான பக்கத்து ஊர்ல குண்டு மலையா பொழிஞ்சிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையுமே சபிதா பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. நெக்ஸ்ட் நம்மளோட ஊருக்கு வந்தா நம்மளுடைய குடும்பத்தை நம்ம இழந்துருவோமோ, நம்மளும் இருக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சோகத்தோடைய கீழே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் Facebookல ஒரு போஸ்ட். என்னன்னு பார்த்தா, இவளோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பா. அந்த ஃப்ரெண்டு இந்த குண்டு மலையினால இறந்து போயிட்டாலாம். அத சோகத்தோட பாத்துட்டு இருக்கா. ஆனா இந்த ஃப்ரெண்ட் இருக்கால, இறந்து போனால, அவ ஆக்சுவலா கவிதாவோட ஃப்ரெண்டு தான். ஆனா அதை எல்லாத்தையுமே மறந்து இவ அந்த கார்லயே ஆட்டம் போட்டுட்டு இருக்க. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற சபிதாவுக்கு காண்டாகுது. நீ மட்டும் எப்படி எல்லாத்தையும் மறந்துடுற, உனக்குன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா அப்படின்னு சொல்ல, இது என்னோட 3வது ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கா. நான் என்ன பண்ணட்டும், ஒவ்வொருத்தருக்கும் வருத்தப்பட்டு இருக்கிறதா, நாளைக்கு நானே கூட இறந்து போலாம் அப்படின்னு டேக் இட் ஈஸின்னு இருக்கா. சோ இப்படியே இவங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இவங்க வீடு இருக்கிற இடத்துல ஆர்மி மேன் எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இவளுங்களை தப்பா பேசுறாங்க. இந்த இடமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சபிதா பேசிட்டே வரா. இவங்க 2 பேருமே அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் அந்த பப்புக்கு போயிருக்காங்க போல. சோ வெளியிலேயே செருப்பு விடுற இடத்துலயே ட்ரெஸ் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அசாம வீட்டுக்குள்ள போய் கவிதா படுத்து தூங்கிடுறா. இப்ப சபிதா அவ ஒரு குருவி வளர்க்குறா. அந்த குருவி கிட்ட பேசிட்டு இருக்க. இப்ப அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், லேட் நைட்ல வெளியில போகாதீங்கன்னு. வெளியில போர் நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல உங்களுக்கு பப்பு மப்பு கேக்குதா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. சாரிமா, இனிமே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அடுத்த நாள் இவங்க பிராக்டிஸ்க்கு போறாங்க. இவங்க தங்கச்சி இருக்கால சபிதா, அவ ஹெவியா பிராக்டிஸ் பண்றா. அவளுக்கு ஒலிம்பிக்ல போயே தீரணும் அப்படின்ற மிகப்பெரிய லட்சியம் இருக்கு. அதுக்கு அவங்க அப்பாவும் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே கவிதா உட்காந்து வெறுப்போட இந்த நீச்சல் பயிற்சியை பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பா இவ மேல திணிக்கிறதுனால அவளுக்கு சுத்தமா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. அவங்க அப்பா இப்ப சபிதாவை திட்டுறாரு. என்ன நீ நீச்சல் அடிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேஷனே இல்ல, கையை ஏன் இப்படி வளைக்கிற அப்படின்னு சொல்ல, நான் நல்லா தான்ப்பா பிராக்டிஸ் பண்ணேன், நான் வேணா 1 மோர் போகவா அப்படின்னு சொல்ல, கோச்சிங் இடத்துல என்னை அப்பான்னு கூப்பிடாத, அப்பாங்கிறவன் வீட்டோட முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு அப்பாங்கிறத மறந்து ஒரு கோச்சாவே இவர் மாறிட்டாரு. சரின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திட்டிட்டு திரும்ப கூட்டிட்டு போய் ஏற்கனவே ஒலிம்பிக்ல வின் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுடைய பிராக்டிஸ், அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ போட்டு காட்டி திட்டிட்டு இருக்காரு. இதனால இவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. சரி வாடி, நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு இப்ப அந்த கவிதா சபிதாவை வெளியில கூட்டு போறா. இதனால பஸ்ல இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அங்க ஆர்மில இருக்கிற 2 பேர் அந்த பஸ்ஸை நிறுத்தி எல்லாரும் உங்களுடைய ஐடி கார்ட்ஸை எடுங்கன்னு சொல்ல, அந்த ஆர்மில இருக்கிறவனை பார்த்து கவிதா சிரிச்சிட்டா.
நீ எதுக்கடி சிரிச்சான்னு சொல்லி அந்த ஆளு இங்க வராரு. உன்னோட ஐடி கார்டு எடுன்னு கேக்குறாரு. அவ உங்களை பார்த்து சிரிக்கலைங்க, என்ன பார்த்து தான் சிரிச்சா அப்படின்னு சபிதா மேனேஜ் பண்றா. நீ யாரு? அவளோட தங்கச்சியா? அங்கே உட்காரு, நீ எந்திரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எங்கெல்லாம் தொடக்கூடாதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த பொண்ணை தொடுறான் அந்த ஆர்மியில இருக்கிறவன். சரி, இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா அவங்க கையில கன்னும் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க தங்கச்சியும் எந்திரிக்க சொல்றாங்க. அவ மேலேயும் கையை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து எதிர்நாட்டுல இருக்கிற போர் வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினதுனால இவங்க எல்லாமே கீழே இறங்கிடுறாங்க. சோ அந்த பஸ்ஸும் அங்க இருந்து மூவ் ஆயிருது. இதனால அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் மிகப்பெரிய வெறுப்பு உண்டாகுது இந்த நாட்டு மேல, பிளஸ் அந்த ஆர்மி மேன் மேல. சோ இவங்க அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆர்மி மேன் திரும்ப இவங்களை தப்பா தான் பேசுறாங்க, தப்பா தான் பாக்குறாங்க. நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டே போறாங்க. இப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அக்காக்காரி நம்ம ஜெர்மன் போயிடலாம், சோ அங்க போயிட்டோம்னா இவன் ஒலிம்பிக்லயும் கலந்துக்குவா, ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் அங்க போறோம், அங்க போனதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறோம், ஏன்னா நீங்க வந்துட்டு இவ ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாள், அதனால நீங்க அங்க வரலாம், அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம், அங்கேயே இருந்துக்கலாம்னு அக்கா ஐடியா கொடுக்குறாங்க. உங்க 2 பேர்த்தோடைய வாழ்க்கையும் உயிரையும் என்னால பணைய வைக்க முடியாது, உன்னுடைய இஷ்டத்துக்கு என்னால ஆட விட முடியாது, நீச்சல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ ஜெர்மன் போகணும், அதுக்காக அவளுடைய கெரியரை க்ளோஸ் பண்றதுக்கு நீ பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு அப்பா திட்டுறாரு. இது என்னுடைய ஜாலிக்கு இல்ல, உங்களோட உயிரை நான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. இவ மட்டும் அந்த இடத்துக்கு போனான்னு வச்சுக்கோவேன், இவ அகதியா ஆயிருவா, அகதி எப்படி ஒரு ஒலிம்பிக்ல கலந்துப்பா அப்படின்ற கேள்வியை அப்பா கேட்கிறாரு. அந்த சமயம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. அப்பா எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாமே இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்த நாள் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் போல, அதுல ஸ்விம்மிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. இவங்க அப்பா எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாரு, உனக்கு முன்னாடி தான் உன்னோட கோல் இருக்கு, உன்னோட லைன் இருக்கு, நேரா அந்த லைனை பிடிச்சிட்டு போயிட்டே இரு, உன்னுடைய லட்சியத்தை அடையலாம் அப்படிங்கறத அப்பா திருப்பி திருப்பி சொல்லுவாரு. சோ இந்த இடத்துக்கு கவிதா வர வெறுப்போட தான் பாத்துட்டு இருக்கா. அப்பா வந்து இவளோட டைமிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா அம்மா அண்ட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே சீர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவ வந்து அச்சீவ், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் போற அளவுக்கு இவ முன்னேறி போயிட்டு இருக்கா, வேகமா ரன் பண்ணிட்டு இருக்கா, நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து எங்க இருந்து ஒரு குண்டு வந்து இந்த ஸ்டேடியத்துல விழுது. மக்கள் எல்லாமே அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. அந்த குண்டு இருக்குல்ல, அப்படியே அந்த நீச்சல் குளத்துல விழுந்துருது. எல்லாருமே அங்க இருந்து ஓடிடுறாங்க. அந்த குண்டு மட்டும் இப்ப அந்த தங்கச்சி இருக்கிற அந்த நீச்சல் குளத்துக்குள்ள அப்படியே மெதுவா போய் லேண்ட் ஆகுது. எப்படியோ அது பிளாஸ்ட் ஆகல. சோ இப்ப அந்த இடத்துல, அதாவது அந்த நீச்சல் குளத்துக்குள்ள இப்ப அக்கா கவிதா குதிக்கிறா, தங்கச்சியை காப்பாத்துறா, அப்பாவும் உள்ள குதிச்சிடுறாரு. சோ 3 பேரும் சேஃபா அந்த ஸ்டேடியத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. சோ வீட்டுக்கு வந்த உடனே இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவங்கள அந்த நாட்டுக்கு போக விடுங்க, அவங்க போகட்டும், நம்ம பிள்ளைங்களாவது அட்லீஸ்ட் உயிரோட இருக்கட்டும் அப்படி இப்படின்னு ஏதோ கன்வின்ஸ் பண்றாங்க. இவங்களும் கன்வின்ஸ் பண்றாங்க. அப்ப நாங்க அங்க போயிட்டுமே நான் ட்ரைனிங்க மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சபிதா சொல்ல, நான் ப்ராமிஸ் பண்றேன் இவள ட்ரைனிங்க்கு அனுப்புறது என்னோட வேலைன்னு கவிதாலும் சொல்றான். சரி ஓகே, நீங்க 2 பேரும் பொண்ணுங்களா இருக்கீங்க, யார் உங்க கூட பையன் வருது, நான் வரட்டுமா அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் இந்த இடத்த அனாதை விட்டுட்டு நீங்க எப்படி வருவீங்க, நீங்க அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் இருங்க அப்படின்னு கவிதா சொல்லிட்டு இப்ப அந்த ஆர்ஜே பையன் இருக்கான்ல அவங்கிட்ட போய் சொல்றாங்க, நீ அந்த இடத்துக்கு வந்து அப்படின்னா அங்க நிறைய டிஜேஸ் இருக்கும், நைட் கிளப்ஸ் இருக்கும், சோ நீ அங்க வேலை செஞ்சுக்கிட்டேவும் இருக்கலாம், நீ வேற நாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கலாம், உன்னோட உயிரும் சேஃப் அப்படின்னு அவனுடைய பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. சரின்னு இவனும் ஓகே சொல்லிடுறான். இப்ப அப்பா பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. நீங்க இப்ப டைரக்டா அந்த இடத்துக்கு போக முடியாது, சோ அதனால உங்களுக்கு டூரிஸ்ட் டிக்கெட் எடுத்திருக்கேன், நீங்க டைரக்டா இப்போ துருக்கிக்கு போக போறீங்க. அங்க ஒரு ஸ்மக்லரை பிடிச்சு நீங்க அங்க இருந்து பல்கரைன் பார்டருக்கு போகணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜெர்மனி போறது ஈஸி தான், அங்க நிறைய அகதிகள் இருப்பாங்க, சோ அவங்களோட சேர்ந்து நீங்க அந்த இடத்துக்கு போயிடலாம், பிரேசிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து நீங்க பிரேசில் போறது ரொம்ப ஈஸி தான், நீங்க அந்த பார்டருக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து அந்த நாட்டுக்கு போறது ரொம்ப ஈஸி அப்படின்னு அப்பா கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. இந்த காசு உங்களுக்கு ஏது அப்படின்னு கேட்க, நான் கொஞ்சம் கடை வாங்கினேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாமே கிளம்பணும்ல, அதனால அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தங்கச்சி இருக்கால, அந்த தங்கச்சி ஒரு டிராயிங் போட்டுட்டு வரா, அதாவது ஜெர்மனிக்கு நீங்க போறீங்கல்ல, அதனால ஒரு மேப் நான் வரைஞ்சிருக்கேன், நீங்க இந்த மேப்போட உதவியோட ஈஸியா போயிடலாம் அப்படின்னு இவளோட எஃபர்ட் எல்லாம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு கேட்க, இப்ப உன்னால வர முடியாது, நாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க இருக்கிற புறா இருக்குல்ல, புறாவை குருவி அவ வளர்த்திருப்பாள், அது அப்படியே பறந்து போக இப்ப இந்த 3 அக்கா தங்கச்சிங்களுமே அங்க சந்தோஷமா இருக்காங்க. என்னதான் ஜெர்மனிக்கு போறதுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணாலுமே இப்ப இவங்களை பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா இங்க நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, ஃபுல்லாவே குண்டு போட்டுட்டு இருக்காங்க, எங்க தன்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்துக்கிறாங்க. அப்பதான் அம்மா சொல்றாங்க, நீங்க 2 பேருமே ஸ்விம்மிங்ல பெட்டர் பெஸ்ட் அதெல்லாம் ஓகே தான், ஆனா மத்த அம்மாக்களை மாரி நான் இருக்கணும் அப்படிங்கறத நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. மத்த அம்மாங்க எல்லாம் ஒரு டிகிரி முடி வேலைக்கு போ கல்யாணம் பண்ண அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி இல்லை, உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப பண்ணிக்கோங்க, அன்டில் அன்லெஸ் உங்களோட கெரியரை பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்பா கொஞ்சம் மெடல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த மெடல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நீ ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கணும் அப்படிங்கறது உன் மைண்ட்ல வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாமே அடுத்த நாள் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல கண்ணீர் மல்க அப்பா அம்மா தங்கச்சி
எல்லாருமே இவங்கள சென்ட் ஆஃப் பண்றாங்க. இனிஷியலா அவங்க டர்க்கிஸ்க்கு போயிட்டு அங்க லேண்ட் ஆயிட்டு ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அந்த ரூம்ல 2 பெட்லயும் அவங்க அக்கா தங்கச்சி படுத்துட்டு இந்த பையனை கீழே படுக்க வச்சிடுறாங்க. இல்லைன்னா தங்கச்சி ஹெவியா ப்ராக்டிஸ் பண்றா, ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்மக்லர்ஸை கண்டுபிடிக்கணும், அப்பதான் அந்த பார்டருக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அங்க ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கு. அந்த மார்க்கெட்ல போய் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு ஸ்மக்லரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது 10,000 தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க சர்வை பண்ணணும். ஆனா அந்த ஸ்மக்லரும் இவங்க வச்சிருக்கிற பணத்துல பாதி பணத்தை கேட்கறான் இங்க இருந்து அந்த பார்டருக்கு போகிறதுக்கு. அதுவும் இல்லாம அந்த பார்டருக்கு போகணும் அப்படின்னா கடல் வழி பயணத்தை தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அப்ப போறப்பே சொல்லி வச்சிருப்பாங்க, கடல் வழி பயணத்தை எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருக்கிறதுலே இந்த டிராவல் சார்ஜ் கம்மி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மக்லர்ஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் எல்லாத்தையுமே அந்த பஸ்ல ஏத்திட்டு வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுறான். நீங்க எல்லாமே கீழே போய் வெயிட் பண்ணுங்க, நான் போய் போட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ அந்த பீப்புள் எல்லாமே ஒரே இடத்துல வந்து உட்காடுறாங்க. அங்க நிறைய நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாமே வராங்க. ஒரு அம்மா குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இந்த நாட்டை விட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட புருஷன் ரொம்ப நல்லவன் கிடையாது, அவன் வேற ஒரு பொண்ணை வச்சுட்டு என்னை ஊரை விட்டு துரத்தி விட்டுட்டான். நான் பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்தேன், இப்போ குண்டு மேல பொழியறதுனால என்னோட பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட சொந்த ஊருக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தன், நான் சொமாலியாவில இருந்து வரேன், எங்க நாட்டிலயுமே இந்த மாதிரி போர் நடந்துட்டு இருக்கு, அதனால ஜெர்மனிக்கு போனா நல்ல லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நானும் போறேன்னு சொல்றான். இதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ராத்திரி ஆகுது, இன்னுமே அந்த போட் வரல. ஸோ அவங்க அம்மா கிட்ட இருந்து கண்டினியூஸா ஃபோன் வந்துட்டு இருக்கு. அக்கா கறி நீ எடுக்காத, எடுத்தீங்கன்னா ஏன் இந்த வழியில சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அம்மா திட்டுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அன்னைக்கு ராத்திரியில முடிஞ்சு காலையில விடியுது. அந்த சொமாலியா நாட்டுல இருந்து ஒருத்தன் வருவான்ல, அவன் இந்த கவிதாவுக்கு ரூட் போடுவான் போல. சோ கவிதாவுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவளை ஷூலேஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவகிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து போட் வந்துருச்சு வாங்கன்னு சொல்ல பின்னாடி இருந்து ஒரு போட்டு தூக்கிட்டு வராங்க. அதாவது இந்த காத்து ஃபில் பண்ணா அப்படியே மிதக்குள்ள அந்த மாதிரி பார்த்தா அங்க ஒட்ட போட்டுருக்கு. அதுல இதுல ஒரு போட்டா, இந்த ஒரு போட்ல நாங்க இத்தனை பேர் எப்படி போவோம், ஆல்மோஸ்ட் நாங்க 30 பேர் இருப்போம், இந்த 30 பேரும் இந்த போட்ல எப்படி போறது அப்படின்னு சொல்ல, இது ஒண்ணுதான் இருக்கு, போனா போங்க, போவாட்டி உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடறான். ஸோ அந்த ஒட்டு போட்ட போட்லயே மக்கள் எல்லாமே ஏறிக்கிறாங்க. அந்த மோட்டரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இவன் வரவே இல்லை. அதாவது இந்த ஸ்மக்லர் இருக்கான அவன் வரவே இல்லை. இந்த மக்களை மட்டும் அந்த போட்ல அனுப்பிச்சு விட்டுட்டான். இவங்களுக்கோ கொலை நடுங்குது. ஒரு பக்கம் போட்டு ஒட்ட போட்டிருக்காங்கல்ல, ஒன்ஸ் அந்த 10 பேர்ந்துருச்சா அப்படின்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ இந்த சபிதா இருக்கால, இந்த போட்ல யார் யாருக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு கேட்கிறா. ஒரு 10 பேர் மட்டும் கையை ரைஸ் பண்றாங்க. சரி ஓகே, எல்லாரும் உங்க பக்கத்துல யாராவது ஒருத்தரை புடிச்சு வச்சுக்கோங்க, சப்போஸ் போட் வந்து கமுந்துருச்சு அப்படின்னா நீங்க தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கிறாங்க. இந்த சபிதா இருக்கல, அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிக்கிறா. போட் அப்படியே மேல ஏறி ஏறி இறங்க அந்த தண்ணி எல்லாமே போட்டுக்குள்ள வருது. சோ போட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால போட்டு உள்ள முழுக ஆரம்பிக்குது. இப்பதான் சபிதா என்ன சொல்றா அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற வேலிடான திங்ஸை தவிர இது எல்லாத்தையுமே தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு சொல்றா. சோ இப்படி சொல்லிட்டே இருக்க திடீர்னு போட்ல இருக்கிற மோட்டார் நின்னு போச்சு. எல்லாருக்கும் அள்ளு விடுது, பதற்றத்தோட உச்சத்துல எல்லாரும் இருக்காங்க. சோ அந்த மோட்டரை கழட்டி ஏதோ பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இப்ப இந்த ஆர்ஜே பையன் இருக்கான், அப்படியே எந்திரிக்கிறான். நீ ஏன்டா எந்திரிக்கிற, அப்படியே உட்கார்றா, போட்டு கமுந்துரும் அப்படின்னு சொல்லி, வெயிட் நான் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், என்னால இந்த போட்டை சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஒவ்வொருத்தர பேலன்ஸ் பண்ணி உட்கார இவன் அந்த எட்ஜுக்கு வந்துடுறான். அதாவது அந்த மோட்டர் இருக்கிற அந்த எட்ஜுக்கு வந்துடுறான். இவனும் அந்த சொமாலியால இருப்பான்ல, அக்காவுக்கு ரூட் போட்ட ராஜேஷ், ஸோ அவனும் ஏதோ பண்றாங்க. மக்கள் எல்லாமே ஹோப் வைக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒர்க் ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அது ஸ்டார்ட்டே ஆகல. என்ன பண்றதுன்னு எல்லாத்துக்கும் பதற்றம். ஒரு பக்கம் இருட்டிட்டு வருது, என்னடான்னு சொல்லிட்டு எல்லாரும் டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் வாந்தி எடுக்கிறாங்க, பேனிக் ஆகுறாங்க. இப்ப நமக்கு வேற வழியே இல்லை, உங்களோட திங்ஸ் எல்லாமே தூக்கி வெளியில எறிங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற வேலிடான திங்ஸ் தவிர இது எல்லாத்தையுமே தூக்கி எறிறாங்க. இந்த தங்கச்சி இருக்கால, அவங்க அப்பா அவருடைய கோல்டு மெடல் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருப்பாரு, அவங்க அப்பாவது அவங்க அக்காவது இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே பார்க்க உனக்கு நியர் லைன் தெரியும், கோல் தெரியும் அப்படின்னு ஏதாவது கதை சொல்லுவாருல்ல. ஸோ அது எல்லாமே இவளுக்கு நினைவுகள் வந்து வந்து போக இப்போ இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோல்டு மெடலையும் தூக்கி அப்படியே கடல்ல போடுவா. அது மெதுவா கடலுக்கு அடியில போயிட்டு இருக்கு. இவளுடைய லட்சியமும் போற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல், எங்க உசுரோட அந்த கடலை விட்டு போவோமா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கப்பலுக்குள்ள, இப்ப அந்த போட்டுக்குள்ள தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் போட்டு மூழ்கிற ஸ்டேஜுக்கே போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்ச கவிதா கயிறு இருக்கான்னு சொல்லி கயிறு வாங்கி இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு முனையை அந்த போட்ல கட்டிட்டு ஒரு தண்ணியில குதிச்சுட்டா. இதை பார்த்ததும் தங்கச்சிக்கு பயம் வந்துருச்சு, அக்கா குதிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நானும் குதிக்கிறேன் அப்படின்னு அவளும் ஒரு பக்கம் குதிச்சுட்டா கயிறை கட்டிட்டு. இவங்க 2 பேரும் குதிச்சுட்டாங்கன்னா அந்த ராஜேஷ்க்கும் நீச்சல் தெரியும்னு அவனும் குதிச்சுட்டான். சோ இந்த 3 பேர் அந்த போட்ல இருந்து குதிச்சுட்டாங்க. இப்ப கொஞ்சம் போட்டு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இப்ப கவிதா என்ன பண்றான்னா, அவ வயித்துல கட்டியிருக்கால அந்த கயித்துனால இந்த போட்டை கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு சமயத்துல ராஜேஷால முடியல, அந்த போட்லயே ஏறிடுறான். இப்படியே ராத்திரி ஃபுல்லாவே இவங்க நீச்சல் அடிச்சு அந்த போட்டை கொஞ்சமா கரையை நோக்கி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல போட்டோடைய மோட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த போட்ல திரும்பியும் அந்த சபிதாவும் கவிதாவும் ஏறிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஓட இவங்களுக்கு கரை தெரியுது. இப்பதான் உசுருக்கு உத்தரவாதம் வருது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அப்படியே அந்த கரையில இறங்கின உடனே மக்கள் எல்லாமே அலறி துடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. செத்து வளர்ச்செல்லாம் வந்திருக்காங்கல்ல, அந்த எமோஷன்ல எல்லாரும் கண்ணீரும் சந்தோஷமும் கலந்த ஒரு அழுகையில அழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரியான கோவம் வந்துருச்சு கவிதாவுக்கு. அந்த போட்டை போய் கிழிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கிழிச்சு நார தொங்க விட்டு
சொல்லிட்டு திரும்ப அந்த கடல்லே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நடந்து போகிறப்பதான் தெரியுது அங்க நிறைய பேரு சேஃப்டி கோட் போட்டிருக்காங்க. அதாவது மக்கள் நிறைய பேர் இந்த வழியா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அங்க தெரியுது. அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல போய் தண்ணி கேட்டா அகதிகளுக்கு எல்லாம் தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவங்க எல்லாம் நடந்து போறாங்க. ஒரு வீட்டு முன்னாடி ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்ல தண்ணி வருது. அதை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிறாங்க. மக்கள் யாருமே இவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அந்த வீடியோ கால் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மா கிட்டே சொல்லிருங்கன்னு ராஜேஷன் சொல்றான். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அகதிகளுக்கான ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அங்க போய் எல்லா மக்களும் அவங்களுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. செருப்பு, சோப்பு, துணிமணி, சாப்பாடு ஐட்டம்ஸ், பால் ஐட்டம்ஸ், குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. இப்ப தங்கச்சி ரொம்ப லோவா இருக்கான்னு அக்காவும் கன்சோல் பண்றா. அந்த ராஜேஷ் பையன் இருக்கான்ல, இவங்க 2 பேத்தையுமே பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அங்க குளிக்க வச்சு, சோ இவங்க 2 பேரும், அதாவது கவிதாவும் ராஜேஷும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து திரும்பவும் கப்பல் வழியா வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்து போகணுமா. நடந்து போனா அங்க இருந்து ஒரு காரோ பஸ்ஸோ வருமா, அதை பிடிச்சிட்டு அங்க இருந்து ஜெர்மனிக்கு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். சோ மக்கள் எல்லாருமே அங்க இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்ல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் கால் வீங்குது, களைப்பா இருக்கு. ஒரு பக்கம் இந்த குழந்தை வச்சிருப்பாங்கல்ல அந்த அம்மா, அந்த குழந்தை கண்டினியூஸா அழுதுட்டே இருக்கு. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, நான் யூகேக்கு போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அங்க போயிட்டு என்னுடைய புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறேன், என் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, சோ ஒரு அகதிகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்க தத்ரூபமா காட்டுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, உன்னையும் உங்க அக்காவை மாரி ஒரு போல்டான பொண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. எப்படி ராத்திரி ஃபுல்லாவே நீங்க ஸ்விம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது தான், இது எல்லாமே எங்க அப்பாவால தான். எங்க அப்பாவுக்கு நீச்சல்ல மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் லட்சியமே. ஆனா அவரு மிலிட்டரிக்கு போய் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. சோ அவருடைய லட்சியத்தை என்னுடைய லட்சியமா எடுத்துட்டு நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும், நீ உன்னோட நாட்டுக்கு கோல்டு மெடல் அடிச்சு கொடுப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இந்த லேடியும் ஹோப் கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு கரெக்டான ட்ரைனிங் இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, எனர்ஜி இல்ல, நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்க. உன்னால முடியும், உனக்குன்னு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு இவங்க கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. சோ அப்படியே மார்னிங் விடியுது. எல்லாரும் திரும்பவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஷும் கவிதாவும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாமே பேசிக்கிட்டு அந்த தண்டவாளத்து மேல நடந்து போயிட்டு இருக்க. அங்க ஒரு ஆள் வரான். நீங்க இப்படியே நேரா போனீங்கன்னா அங்க செர்பியன் போலீஸ் இருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வாங்குவாங்க. அவங்களோட டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களை டைரக்டா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாமே பயந்துக்கிறாங்க. நாங்க உங்களை சேஃபா கொண்டுட்டு போய் அந்த இடத்துல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க கிட்ட பணம் வாங்குறாங்க. பணம் வாங்கிக்கிட்டு ஒரு ட்ரக் நிறைய அவங்க எல்லாத்தையுமே ஏத்திட்டு வந்து நடுக்காட்டுல விட்டுறாங்க. எங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க நார்மலா போன டைரக்ஷனே கரெக்ட் தான், பணம் வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கொண்டுட்டு வந்து நடுக்காட்டுல இறக்கி விட்டுறாங்க. சோ இதனால எல்லாருக்கும் சரியான டென்ஷன் ஆகுது. அப்படியே ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க திரும்பி இன்னொரு லேடி வரா. வாங்க உங்களையே சேஃபா அந்த பார்டருக்கு கொண்டுட்டு போய் விட்டுறேன்னு சொல்லி இவளும் சொல்றா. ஆனா இவங்க தான் ஏற்கனவே ஏமாந்துருக்காங்கல்ல, அதனால இவளை நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, இங்கேயே கடங்க, அந்த போலீஸ் வருவாங்க, மாட்டிக்கோங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரி போய் தொலைலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. எல்லாருமே அந்த நாட்டுல மக்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்களுடைய காஸ்டியூமுக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது இந்த லேடி சொன்னால அந்த இடத்துக்கு போனா அங்க நிறைய ட்ரக்ஸ் இருக்காங்க. சோ உங்கள மக்கள் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுறவங்க தனித்தனியா, அதாவது ஒரு ட்ரக்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது இங்கிலீஷ் பேசுற மாதிரி பாத்துக்கோங்க. போலீஸ் கேட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயே கம்யூனிகேட் பண்ணுங்க. மீதி எல்லாத்தையுமே நாங்க எங்களுடைய டீம் வந்து கவனிச்சுக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சபிதாவும் கவிதாவும் பிரியணும் அப்படின்ற நிலைமை. இப்ப கவிதா போய் ஒரு கார்ல ஏறிட்டா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இப்ப சபிதா டென்ஷன்லயே போறா. பார்த்தாங்க பார்டர்ல போலீஸ் இருக்காங்க, சைரன் சவுண்ட் ஓடுது. சோ இந்த டிரைவர் இருக்கான்ல, அவன் அந்த இடத்தையே நிறுத்திட்டான். 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த கேட்டை தாண்டி அந்த போயிட்டீங்க அப்படின்னா நீங்க சேஃப்னு சொல்ல, இப்ப சபிதா அந்த கார்ல இருக்கிறவங்க எல்லாருமே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ கவிதா இருக்கிற காருமே அங்கதான் இருக்கு. இருந்தாலுமே அந்த காரை ஒரு போலீஸ் வந்து பிடிச்சாரான். நாய் எல்லாம் குலைக்குது. சோ இவங்க மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிறது இங்க தெரியல. இந்த சபிதா வந்த கார் இருக்குல்ல, அங்க இருக்கிற மேட்ஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த பார்டரை தாண்டறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தாண்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா தாண்டினதுக்கு அப்புறம் அங்க ஒரு கார் வருது. சோ அந்த கார்ல ஏறி இவங்க எல்லாருமே ஒரு இடத்த மீட் பண்றாங்க. அங்க ஏற்கனவே அவனுடைய மாமா பையன் இருக்கான்ல, ஆர்ஜே, அந்த இடத்துல இருக்கான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, கவிதா சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்துருவா அப்படின்னு சொல்ல, வெளியில இருந்து, அதாவது சிரியா நாட்டுல இருந்து வர அகதிகள் எல்லாத்தையுமே இங்கதான் ஒரு ஆள் தங்க வைப்பான் போல. சோ அந்த இடத்துக்கு இவங்க ரீச் ஆயிட்டாங்க. இந்த சபிதா இருக்கல, அவ பயங்கர டென்ஷன் ஆயிட்டே இருக்கா. நியூஸ்ல வர போயிட்டு இருக்கு. மில்லியன் கணக்கான சிரியா மக்கள் எல்லாருமே இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க, போர் நடந்துட்டு இருக்கு, மக்கள் கும்பல் கும்பலா இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு பக்கம் அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ற கவலை, ஒரு பக்கம் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்ற கவலை. சோ இது எல்லாமே இவளுக்கு வாட்டி வதைக்குது. இப்படியே காலையில ஆகுது. அவங்க அக்காவும் எப்படியே வந்துட்டா. நம்ம ஒரு வழியா ஜெர்மனியை நோக்கி போக ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்ல இந்த தங்கச்சி கறிக்கு கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு அவ பாட்டுக்கு படபடன்னு நடந்து வெளியில போக ஆரம்பிக்கிறா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்க. ராத்திரி ஃபுல்லா உன் தங்கச்சி நீ வரலன்னு பயந்துகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசிட்டு இருக்க. இவ ஒரு கரேஜ்குள்ள போயிடுறா. அங்க ஒருத்தன் வந்து இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு இப்ப கவிதா வர்றா. அவங்க 2 பேருமே அந்த ஆளுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த அகதிகள் எல்லாத்தையுமே தங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான்ல, அந்த ஆளு இந்த ஆளை பிடிச்சு அடிச்சு போடுறான். இங்க இருந்து போங்க அப்படின்னு இந்த பொண்ணுங்களே அனுப்பிச்சு விட்டுறான்.
இப்ப திரும்பவும் இங்க இருந்து அந்த ஜெர்மனி நோக்கிய பயணத்துக்கு ஒரு ட்ரக்ல வந்து எல்லாரும் ஏறிக்காங்க. இது எல்லாமே ஆக்சிஜன் சிலிண்டர் ஏத்திட்டு போற மாதிரி ட்ரக் தான் இருக்கும். ஆனா மிடில் போர்ஷன்ல நீங்க இருப்பீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றான் யாரு, அந்த அகதிகளை மெயின்டைன் பண்ற அந்த ஆளு. ஆனா இந்த சபிதா போக மாட்டேங்கிறா. எல்லாமே உன்னாலதான், உன்னோட செல்ஃபிஷ்னஸ்னால என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்ட. நீ வந்து ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்ற கோல்னால என்னோட கெரியர் போச்சு. அப்பமா என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. நான் எல்லாமே உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கு நடுவுல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. கவிதா நீ வந்தாவா வராட்டி போன்னு சொல்லிட்டு அவ போய் ட்ரக்ல ஏறலான்னு தான் பாக்குறா. இவ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நீ வராதடி இங்கே ஏறிடி அப்படின்னு சொல்லிட்டு கவிதா போய் ஏறிக்கிறா. ஆனா அந்த ஆர்ஜே பையன் இருக்கிறான்ல, நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் இருக்கான். இந்த கவிதாவுக்கு மனசே வரல, தங்கச்சி எப்படிடா விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் கிட்ட போய் இவன் வரமாட்டேங்கிறான், ஓவரா சீன் போடுறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே அந்த வேன்ல ஏறுறாங்க. இந்த கவிதாவும் ராஜேஷும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ இந்த கவிதா சபிதாவுக்காக இங்கேயே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. ராஜேஷ் அந்த ட்ரக்ல ஏறிட்டான். இப்போ இவங்க 3 பேர் யாரு, ஆர்ஜே, சபிதா, கவிதா, இவங்க 3 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு நிம்மதியான தூக்கம் தேவை, அவளுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற மொத்த பணத்தையும் கொடுத்து ஹோட்டல்ல ரெண்ட் பே பண்றான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டால, அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி கேட்கறான். நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூடவே இருப்பேன். நான் இங்க வந்ததே என்னுடைய வாழ்க்கைக்காக இல்ல, உன்னோட லட்சியத்துக்காக அப்படின்னு சொல்றா. இப்பதான் அந்த ஆர்ஜே பையன் இருக்கால, ஜெர்மனிக்கு போற பஸ் வந்துருச்சான். இங்க இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட கான்டாக்ட் வாங்கினேன், வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல போய் ஏறிக்கிறாங்க. பஸ் நம்பர் 7. அந்த 7 நம்பரை தேடுறாங்க. அந்த 7 நம்பர் பஸ்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பயம், எங்க இவனும் நட்டாத்துல நம்மள இறக்கி விட்டுருவானான்னு சொல்லி. அக்காக்காரி தங்கச்சியை ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிறான். இப்பதான் ஒரு நல்ல ஒரு கிளைமேட் மாதிரி இருக்கு. முழிச்சு பாக்குறாங்க. அந்த பஸ் டிரைவர் இருக்கிறாருல, நீங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி ஜெர்மனி வந்து அடைஞ்சிட்டோம், எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல மக்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இப்ப அக்காவும் தங்கச்சும் நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஆடுறாங்க. எல்லாருமே அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. போனை போட்டு அப்பா நாங்க வந்துட்டோம், ஜெர்மனிக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நியூஸையும் கொடுத்துறாங்க. அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்ப நேரா பஸ் எங்க வருது அப்படின்னா அகதிகள் எல்லாம் தங்கி இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இவங்க எல்லாம் சந்தோஷமா வரவேற்காங்க. இப்ப இவங்க அகதிகள் இல்ல, இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ரெடி பண்ணும்ல, அதுக்காக போட்டோ எடுக்கிறது, சிக்னேச்சர் வாங்குறது அப்படின்ற எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. பாஸ்போர்ட்டையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பொண்ணுங்களா இருக்கிறதுனால அங்க குட்டி குட்டி அறைகள் மாதிரி இருக்கு. சும்மா கபோர்ட் மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்கிரீன் துணி போட்டிருக்காங்க. அந்த இடத்த நீங்க படுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இங்க ஒரு கதவு கூட இல்லையா அப்படின்னு கேட்க, கதவு இல்ல, ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. சார் ராத்திரி இவளுங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஆர்ஜே பையன் வரான். என்னடி வந்ததும் உங்களுக்கு தூக்கம், வாங்கடி நம்ம இன்னைக்கு ராத்திரி மஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு அபண்டன்ட் பில்டிங்ல ஒரு டிஸ்கோ மாதிரி ரெடி பண்றான். இவங்க எல்லாமே சந்தோஷமா ஆடி பாடி குதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க, பேசுறாங்க. ஸோ இவளுக்கு ட்ரைனிங் தேவையில்ல. இவன் அங்க இருக்கிற குட்டி குட்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு தண்ணி டேங்க்ல புஷ்அப் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, ரன்னிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அங்க ஃபுல்லாவே குழந்தைங்க கச்ச 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 கச்சன்னு இருக்கு. இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணாம இவளோட கோல் நோக்கி இவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்க அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்க பக்கத்துல நீச்சல் பயிற்சி கொடுக்குற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு தங்கச்சி கூட்டிட்டு போறா. இவன் நல்லா ஸ்விம் பண்ணுவா, இவ ஒலிம்பிக்ஸ் போகணும், அதனால உங்களோட பிராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்ல அவன் நம்பவே மாட்டேங்கிறான். நான் பட்டர்ஃபிளைல 1 மினிட்குள்ள நான் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் நம்பவே மாட்டேங்கிறான். சரி ஓகே, மத்தியானம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக் இருக்கு. ஸோ அந்த டீ பிரேக்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறேன், ஓகேனா நான் உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லிடுறான். தங்கச்சி இவ மட்டும் இல்லாம என்னோட அக்காவும் ஆல்ரெடி கோல்டு மெடல் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல இந்த டீ பிரேக்ல இவங்க 2 பேரும் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்காவும் தங்கச்சியும் வேக வேகமா ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறான். உண்மையாலுமே இவளுங்க சொன்னது கரெக்ட் தான் நாட்டேங்குதுன்னு அந்த கோச் சரி ஓகே நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்குறான். இவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக நல்லா சாப்பிடணும், அதுக்காக அந்த கோச்சே சம் ஃபுட் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் அந்த அகதிகள் இருக்கிற அந்த முகாம்ல கொடுக்குறான். இங்க எப்படி நீங்க தூங்குறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பழகிருச்சு அப்படின்னு அந்த கோச் கிட்ட இவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணுங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத அந்த கோச் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோச்சோட வீட்டுக்கு அடுத்த நாள் கூட்டிட்டு போறாங்க. அங்க இவரும் ஒலிம்பிக் லெவல்ல போயிருக்காரு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, இவரை டெர்மினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நீச்சல் பயிற்சி பண்ணுவாங்கல்ல, அங்கேயே ஒரு ரூம் மாதிரி இருக்கு. நான் என்னுடைய ஹையர் அத்தாரிட்டி கிட்ட சொல்லி ரொம்ப கால் எல்லாம் விழுந்து இந்த ரூம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ராத்திரியில பப்புக்கு போயிட்டு வரது அதெல்லாம் கூட ஓகே, சரக்கு எல்லாமே இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஆர்ஜே பையன் இன்னும் அந்த முகாம்லேயே தான் இருக்கான். இந்தானே இவளுங்க எல்லாமே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க அக்கா கறி இருக்கிறாள், அவளுக்கு இந்த நீச்சல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவளுக்கு ஆல்ரெடி ஷோல்டர் பெயின் வேறு இருக்கு, அந்த படகை இழுத்துக்கிட்டு போனால. அதனால இப்போ இந்த ஆர்ஜே பையன் இவங்களோட ரூமுக்கு வந்திருக்காங்க. 2 சிஸ்டர்ஸும் வந்தீங்க, 2 சிஸ்டர்ஸும் முகாம்ல ஒரு ரூம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்க தனி ரூம் வந்துருச்சு. நான் எதுக்கு வெத்து வெட்டுதானே உங்களுக்கு, உங்களோட காரியத்துக்கு என்ன வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு இவனோட பக்கத்துல இருக்கிற நியாயத்தை எல்லாமே புலம்பிட்டு இருக்கான். உங்களுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றதுக்காக ஒரு புரோக்கர் மாதிரி நீ கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அது இல்லாம இவன் லீகலா இந்த சிட்டிக்குள்ள வாழலாம் அப்படின்னு ஒரு ஐடி ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, அந்த ஐடி ப்ரூஃப் இன்னும் வரலையா, அதுக்கும் லேட் ஆகுமா. சோ இப்படியே போக அன்னைக்கு ஈவினிங் பிராக்டிஸ்க்கு போற டைம். இந்த அக்கா கறி பப்புக்கு போயிட்டா. இந்த கோச் ஏன் உங்க அக்கா வரல அப்படின்னு கேட்க எனக்கு தெரியலன்னு இந்த பிள்ளை சொல்லுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த மாதிரி அகதிகளா வரீங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ நீ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றியா, நம்ம அந்த கேமுக்கு போலாமா அப்படின்னு கேட்க, நான் சிரியாவுக்காக விளையாடணும், அகதிக்காக நான் விளையாடினேன் அப்படின்னா நான் எந்த நாட்டுக்காரி அப்படிங்கிறதே வெளியில வராது, அகதிகள்ல ஒலிம்பிக் சாம்பியன் அப்படிங்கறதான் வரும், எனக்கு அது தேவையில்லைன்னு இந்த பிள்ளை சபிதா ரிஃப்யூஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர அவங்க அக்கா கறிய காச்சும் முச்சுன்னு கத்துறா.
கத்துறா. நீ கோச்சுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்க. அவர் நமக்காக ரூம் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாரு. கொஞ்சம் கூட நீ அவர மதிக்கவே இல்ல. நம்ம அப்பா, அம்மா என்ன ஆவுனாங்க? அவங்கள இங்க வர வைக்கலாம் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே இல்ல. குடிக்கிற. ஸோ உனக்காக மட்டும் தான் நீங்க வந்தல்ல. நான் சொன்னது தப்பு இல்லல்லன்னு திரும்பவும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. என்னன்னு பார்த்தா, இப்ப இவங்க இந்த ஊர்ல வாழ்றதுக்கான தகுதி பெற்றவர்கள் இல்ல. ஸோ அதனால இவங்க குடும்பத்த இப்ப இந்த ஊருக்கு வரவழைக்கிறதுக்கு லீகலா ஒரு ப்ரூஃப் வாங்கணும். ஒரு சைன் வாங்கணும். ஸோ அதுக்காக கவிதா அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ராஜேஷ மீட் பண்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே சரியான சந்தோஷம். இப்போ கவிதா போய் அந்த லீகல் ஆஃபீசர் கிட்ட கேட்கிறா. எப்போ என்னுடைய ஃபேமிலி இங்க கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 6 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல, கவிதா அவ சைடு இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறா. அங்க போர் நடந்துட்டு இருக்கு. என் வீட்டு பக்கத்திலே நடந்துட்டு இருக்கு. எனக்கு சின்ன தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளோட உயிர் போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றது எல்லாமே உங்க சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு புரியுது. எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மாசம் ஆகும் அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இதை வந்து தங்கச்சிக்காரிட்ட சொன்னா அவ காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. நான் அங்கேயே இருந்திருப்பேன். அப்பா கூடயே இருந்திருப்பேன். ஒலிம்பிக்கு போயிருப்பேன். இங்க வந்து பார்த்தா அகதிகள் ஒலிம்பிக்கு போலான்னு அந்த சார் சொல்றாரு. இல்ல ஒன்னாலதான் என்னோட ஸ்விம்மிங் கேரியரே உன்னால லாஸ் ஆக போகுது அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. இதை எல்லாத்தையுமே அக்கா வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கோச், நீ தண்ணிக்கு அடியில ஸ்விம் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா ஸ்விம் பண்ற. உன்னோட இந்த ஸ்விம்மிங் ஸ்டைல் வந்து செட் ஆகாது. நீ இன்னும் பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அக்கா வந்து திரும்ப உட்காந்து பேசுறா. நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் இது வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடாம இருக்கலாம். ஆனா அப்பா அம்மா உசுரோட இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நானும் ஒரு வேலைக்கு போறேன். நீ ஸ்விம்மிங்ல உன்னோட கேரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கான செலவுகள் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் கோச் இவள தண்ணியில ஃபோர்ஸ் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுது. அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ்ல இவளால எவ்வளவு மூச்சு பிடிச்சு நீச்சல் அடிக்க முடியும் அப்படிங்கறத பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. முடியாது இது பத்தலன்னு சொல்லி கண்டினியூஸா பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு சமயத்துல இவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கு. இவரும் நம்ம வந்து அந்த ஒலிம்பிக்கு போறோம் அப்படின்னு ஒரு நல்ல நியூஸை சொல்லிடுறாரு. என்னன்னா அக்கா காரி இருக்கால, அவ ஹேர்லாம் கட் பண்ணிக்கிறான். இவ இப்ப எங்க போறானா, அவங்க கடல்ல இருந்து வெளியில வந்தாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு முகாம் இருக்குல்ல, அங்க போறாளாம். சோ அங்க போனோம்னா அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்கள ஈஸியா டேக் கேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி எத்தனை மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து மாசம் 30,000 40,000 எதுவும் கொடுக்க போறாங்க. அது உன்னோட செலவுக்கும் ஆகும்ல. நான் ரெஸ்பான்சிபிளான அக்காவா ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு தங்கச்சி இப்ப ஒலிம்பிக்கு போறாள். அங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. என்னால தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்காவை நம்ம ஹர்ட் பண்ணதும் இல்லாம நமக்குன்னு சப்போர்ட் பண்ண அக்கா வரமாட்டா அப்படின்ற சோகத்திலேயே எவ்வளவு இருக்கா. அப்பதான் அக்கா சொல்றா, அப்பா ஒரு ரூல் உனக்கு சொல்லுவார்ல, உனக்கு நேரா கோல் இருக்கு, நேரா லைன் இருக்கு, நீ பாட்டுக்கு நீச்சல் அடிச்சுட்டு போன, அதுதான் உனக்கு நானும் சொல்றேன் அப்படின்னு அட்வைஸை போட்டுட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இவ அந்த ஒலிம்பிக்கு ரெடியாக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு அந்த ஆர்ஜே பையன் வந்திருக்கான். அவன் அங்க சும்மா தானே இருக்கான். சோ அவனுக்குன்னு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட் மாதிரி கிஃப்ட் பண்றான். இப்ப எல்லாருமே ஒலிம்பிக் நடக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. இவளும் கோச்சும் மட்டும் தான் போறாங்க. அங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட நாட்டுக்காக விளையாட வந்திருக்கும்னு சொல்றாங்கல்ல. அதுக்குள்ள ஒரு பேச்சு என்னன்னா, இந்த மாதிரி அகதிகள் வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல நம்ம கூட போட்டி போட, ஆனா என்ன பண்றது எல்லாம் தலைவிதின்னு சொல்ல இது இவளுடைய காதுக்கு கேக்குது. சோகமா அங்க இருந்து எந்திரிச்சு வந்து ஒரு படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தா அவளோட அக்கா கிட்ட இருந்து இவளுக்கு போன் வருது. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆமா, தலையில குத்த வச்சு உட்காந்துதான் மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அக்கா வந்துட்டாலாம். நீ எப்படிங்க வந்து அப்படின்னு கேட்க, கோச் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு எல்லாம் அப்படின்னு இவ்வளவு சொல்றா. சரி ஓகே, மத்தவங்க பேசுறது எல்லாத்தையுமே நீ விடு, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்க, உன்னால கோல்டு அடிக்க முடியும் அப்படின்னு இவ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அதுக்கப்புறம் அந்த யூகேக்கு போறேன்னு ஒரு லேடி இருந்தாங்களா குழந்தைய வச்சுட்டு, அவங்க கிட்ட இருந்து விஷஸ் வருது. சோ எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. உன்னுடைய முழு முயற்சியோட நீ ஒரு டைம் போராடு, வெற்றியோ தோல்வியோ ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்றா. அக்கா சொன்ன அட்வைஸ், பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வச்சிருந்தாங்களா அந்த லேடி இவ்வளவுதான் இன்ஸ்பிரேஷனா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ், கோச்சோடைய கான்ஃபிடென்ட், இது எல்லாமே மிக்ஸ் ஆகி சரி நம்மளால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அந்த பார்ட்டிசிபேட் பண்றா. எக்ஸ்பெக்டட்லி இவ தான் கோல்டு அடிக்கிறா. ஸோ இதனால அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் பயங்கர சந்தோஷம். அங்க இருந்து ஓடுறாளுங்க, அப்படியே கடலை நோக்கி ஓடுறாளுங்க. அந்த கடல்ல சந்தோஷமா குளிக்க ஆரம்பிக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அவங்க அப்பாவையும் இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் தான். அவங்க அக்கா கறி இருக்கால, அவ இந்த மாதிரி அகதிகளா வராங்கல்ல, அவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இல்லாம ஸ்மக்லர்ஸ் மூலியமா ஜெர்மனிக்கு அனுப்புற ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இதனால இவளை ஜெயிலையும் போட்டிருக்காங்க. 20 வருஷம் இவளுக்கு தண்டனைன்னு டிக்ளரும் பண்ணிருக்காங்க. இவளை வெளியில விடணும்னு சொல்லி நிறைய மக்கள் போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் தண்டனைக்கு அப்புறம் இவ வெளியில வந்திருக்கா. இப்படியே 2011 வருஷம் கிட்டத்தட்ட 5.7 மில்லியன் மக்கள் சிரியால இருந்து அகதிகளா ஜெர்மனிக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல 30 மில்லியன் மக்கள் உலகம் ஃபுல்லாவே அகதிகளா போயிருக்காங்க. ஒரு நாட்டுல போர் நடந்துச்சு அப்படின்னா ஒரு நாட்டோட எக்கனாமிக் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த நாட்டுல இருக்கிற மக்களோட உயிர் போகுது. இங்க இந்த 2 பொண்ணுங்களுடைய இந்த வீர முயற்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் மூலியமா கீழே சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.